ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4:4 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷன் ஆண்டோடைய பிள்ளையா இருந்தானா அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவன் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அவன் தலையை கர்த்தர் உயர்த்துவா சொல்லி பவுல் சொல்றார். ஏன்னா பவுல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பவுல் எந்த சூழ்நிலை சரி எந்த நேரத்தும் சரி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தார், கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தார். அந்த மனமகிழ்ச்சி அந்த சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு சரித்திரமாக மாற்றப்படுது. பவுல் எந்த சூழ்நிலை சரி துன்பம் வரும்போது சரி இன்பம் வரும்போது சரி அவர் கர்த்தருக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்தார். அதான் பவுல் சொல்றாரு, மரணமான சரி ஜீவனாகிலும் சரி வருங்காரங்களும் சரி நிகழ்காலங்களும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் என்ன நடந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்பேன். கிறிஸ்துவை விட்டு என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. நான் கிறிஸ்துக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி பவுல் சொல்கிறேன். ஏன்னா பவுல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான உபத்திரம் வந்தது, எவ்வளோ பாடுகள் வந்துங்க. கர்த்தருடைய வார்த்தை அநேகத்தில் பிரசங்க கூட அப்படி சில இடத்துல பவுலை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. பவுலை பயங்கரமாக அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க சில மனுஷங்க பவுலுக்கு ரொம்ப. ஆனால் பவுல் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேலே வச்ச அந்த அன்பு அந்த விசுவாசத்தை பவுல் அது அது அவர் கர்த்தருடைய அன்பு அநேகத்தில் போய் சொல்லி கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக மறிச்சார். அதே போல் கர்த்தர் பவுலை ஒருபோதும் கைவிடவே. பவுலை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு அதை செஞ்சார். பவுலை ஒரு சரித்திர நாயகனாக வல்லமையாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சொல்லி நாம் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் நம்ம ஒரு நாள் சரி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தால் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு பலனாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நம்ம ஒரு கேர் பண்ணாமல் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமுள்ள தேவனாக இருக்கு. வேதம் சொல்லுவது, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தில் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் இருதயத்தில் என்னெல்லாம் ஆசை வச்சிருக்கீங்க, என்னெல்லாம் வாஞ்சி வச்சிருக்கீங்க, ஏசப்பா நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேற்றி உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவாருங்க. நம்ம ஒன்று எந்த சூழ்நிலை சரி நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டோம். அதாவது நம்ம எப்போவுமே கர்த்தரை பாடி துதிச்சுன்னே இருக்கணும், பைபிள் வாசினே இருக்கணும், இந்த வார்த்தையை தியானிச்சுன்னே இருக்கணும். அவரை பாடும்போது நம்ம துதிக்கும் போது வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நிச்சயமாக வெக்கப்பட்டே போக மாட்டாங்க. கர்த்தரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். வேதம் சொல்லுவது, தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம ஒன்று கர்த்தர் நம்ம துதிச்சுனே இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்வார்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் யாரை கொண்டு என்ன செய்வார் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தலாம். உங்களோட சரித்து நியாயம் மாற்றப்படலாம். உங்களை கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து அவர் ஊழியத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்தலாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். பவுல் எல்லா சூழ்நிலை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக அந்த மனமகிழ்ச்சி தான் பவுல் ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கும் பவுலை பற்றி பேசும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.